ஏ பப்ளு, சொல்லுடா பண்டி. அங்க பாரு, சில நல்லவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முறை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு வை, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. சூப்பரா சொன்னப்போ அப்போ ஆரம்பிக்கலாம் வா. லைட் கேமரா ஆக்ஷன். சிங்கம் சார், நில்லுங்க நில்லுங்க, கிளிங்க பைக்ல மாட்டிக்கும் சார். ஆஹா பாவம். பாவம் ரொம்ப டயர்டா இருக்கா இவன். முதல்ல சிங்கம் சார டஸ்ட்பின்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு மருந்து கொடுக்கலாம். செல்லக்குட்டி, நீ சமத்தா இங்கே உட்காந்துருப்பியா? நான் உனக்காக போய் மிளகா பழம் வாங்கிட்டு வந்து தருவடா. எனக்கு நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை தி வே, என்னோட பேரு பப்ளு. பறவை பேசுதுடா மண்டையா. பறவை மனுஷ மாதிரியே பேசுது. மிளகா வேண்டாமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா? அப்படின்னா என் முன்னாடி அதை கொஞ்சம் பேச வச்சு காட்டு பார்க்கலாம். என்ன நம்ப மாட்டியா நீ? இப்ப பாரு குட்டி பறவையே, உனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்கும் இந்த 10 மண்டைங்களை சொல்லு சீக்கிரம். கேட்டியா மோட்டு அவன் என்ன சொன்னானே? அட ஓ மண்டையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றப்பா. இந்த காஸ்ட்லி ஆப்பிள் சாப்பிடு. ஏய் மோட்டோ, இது சாப்பாட்டு விஷயத்துல உன்னை ஃபாலோ பண்ண போல இருக்க மோட்டோ. உன் தம்பி தான் பிக்கப் பண்ணிக்க. ஏய், பத்திரக்கிட்ட ஏன் பேசி காட்டல? நான் சாப்பாடுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடு. அப்படி கொடுத்தா நான் உனக்கு 3 வரம் கொடுக்கறேன். ஏய் மோட்டோ, அங்க என்னடா பண்ற? அந்த குட்டி பறவை என்கிட்ட இப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அதுக்கு கொடுத்தோம்னா 3 வரங்கள் எனக்கு தரேன்னு சொல்லுச்சு. நான் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன். 3 வரங்கள் வாங்க போறேன். அட நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? நீ நல்லா தானே இருக்க? வா வந்து படுத்து தூங்கு. வா வா மோட்டோ, சீக்கிரம் வா. போடா மண்டையா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பறவை எனக்கு 3 வரங்களை கொடுக்க போகுது. குட்டி பறவையே, இந்த 10 முன்னாடி கொஞ்சம் பேசி காட்டாம நம்ப மாட்டான். சீக்கிரம் பேசி காட்டு. இந்த கிளி எனக்கு 3 வரம் தருமா? பாஸ் இந்த விஷயத்தை கேட்டா சந்தோஷப்படுவாரு. ஹலோ, அப்படியே ஒவ்வொன்னா தூக்கி இங்க போடு. போடு போடு, நீயும் நல்லா சாப்பிடு. இதுதான் வாழ்க்கை. மனுஷங்களை ஏமாத்தி தான் பொழைக்கணும். நாம இவங்க கிட்ட நாடகம் ஆடுனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஓகே, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல சந்திக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். பை. இது என்னது பப்ளு? இந்த முறை நாம வசமா மாட்டிக்கிட்டோம். இந்த ஆளு நம்மள வெளியில விட மாட்டான் போல இருக்க. சரி விடு, தப்பிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்பர் 823 யூஸ் பண்ணலாம். ஓகே. பாஸ் இங்க பாருங்க, எங்களுக்கு என்னாச்சு பாருங்க. இதுக்கு என்னாச்சுன்னு வெளியே எடுத்து பார்க்கலாமா பாஸ்? வெளியே எடுத்து பார்க்கறதுக்கான எந்த தேவையும் இல்ல. இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த கூடு தூக்கி வெளியில போட்டுடு, இல்லைன்னா ஏதாவது நதி குளத்துல போட்டுடு. என்னாச்சு பாத்தியா? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நான் சொல்றத கேளு, சீக்கிரமா எங்களுக்கு 3 வரங்களை கொடுத்துடு, இல்லைன்னா உங்க உடம்புல இருக்கிற சிறகுகளை எல்லாம் வெட்டி எடுத்துருவேன். உங்களால வாழ்க்கை பூரா பறக்கவே முடியாது. ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்காதீங்க. மரியாதையா 3 வரங்களை எனக்கு இப்ப கொடுத்துருங்க, இல்ல ரைட்லயே 1 விட்டுடுவேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது நேத்து ராத்திரில இருந்து இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 வரங்களை கொடுக்க போற விஷயத்தை இது எப்ப சொல்ல போகுது? மிட்டு மிட்டு பேட்டா, மிட்டு மிட்டு பேட்டா.
பாஸ் பாஸ் நாம இந்த கிளிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு மிளகா கொடுப்போம். அப்புறம் அது சந்தோஷப்பட்டு நமக்கு 3 வரங்களை கொடுத்துரும். வாங்க நம்ம பஜாருக்கு போகலாம். என்னோட குட்டி பப்புளு எனக்கு 3 வரங்களை தராமலே போயிட்டான். அவன் எங்க போனாலும் சரி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ முதல்ல டாக்டர் ஜட்கா கிட்ட போய் உன்னோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ண மோட்டோ. இப்பெல்லாம் நீ எதையோ கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்ட மோட்டோ. நல்ல யோசனை பண்ணி பாரு. கிளி எப்பயாவது 3 வாரம் தருமா மோட்டோ? அங்க பாரு, உன்னோட நல்ல நேரம். டாக்டர் ஜட்காவே வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமா எனக்கே கொடுத்துருங்க, புரியுதா? அட காசு கொடுத்துட்டு போங்க. இதுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, என்கிட்ட டைம் இல்ல. எதுக்காக நான் பச்சை மிளகாய் வாங்கிட்டு இருக்கேன்? அப்படின்னா என்னுடைய பப்புளு வாங்கிட்டு தான் இருக்கா? இல்ல இல்ல, எங்க கிட்ட எந்த கிளிகளும் இல்ல. ஆமா, எங்க பாஸுக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே பாஸ்? இப்போ எங்க பாஸ் நினைச்சாருன்னா இங்க இருக்கிற எல்லா மிளகாயும் தண்ணியால உட்காந்து சாப்பிட்டுருவாரு, இல்லையா பாஸ்? ஆமாட்டா சொட்ட, எனக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற எல்லா மிளகாயும் நான் தனியாவே சாப்பிடுவேன்டா மொட்டை. அப்படின்னா நீ முதல்ல சாப்பிட்டு காட்டு. எங்களுக்கு என்னமோ நீ போய் சொல்லி பீல விடுற மாதிரி தோணுது. எங்க கிளிய நீ தான் கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்க. பாஸ், ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு தான் காட்டுங்க, அப்பதான் அவங்க நம்புவாங்க. அப்படின்னா சாப்பிடுற மாட்டேயா? சாப்பிடு. அவனா பச்சை மிளகாய் சாப்பிடுறான். ஆஹா, கூட்டுக்குள்ள 2 கிளி இருக்க. ஒன்னு என்னோட பப்புளு, இன்னொன்னு யாருன்னு தெரியலையே. நீ யாருன்னு சொல்லு. இது என் ஃப்ரெண்ட் பண்டி. பேசுற கிளிய பாத்தீங்களா? சாரி மோட்டோ, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்னால 3 வாரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. விஷயம் என்னன்னா, நாங்க இப்படி ஜனங்களை ஏமாத்தி நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்புறம் பறந்து போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க இப்படி இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். எங்களை காப்பாத்துங்க. பத்துல மாட்டியா? நான் அப்பவே சொன்னல இந்த கிளி பேசுன்னு, நம்பவே இல்லையே நீ. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கஸ்ல வேலை பார்த்தோம். அங்கதான் மனுஷங்கள மாதிரி பேச கத்து கொடுத்தாங்க. அப்புறம் அங்க தப்பிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சாப்பிடுற வேலையவும் ஆரம்பிச்சோம். இவனுங்க எங்க போனாங்க? என்னோட பப்புளு. காப்பாத்துங்க, என் மேல ஏதோ பெரிய மழை விழுந்த மாதிரி இருக்கு, தூக்குங்க. மண்டையா, பூசணிக்காய் மண்டையா, நாம எப்படியாவது பப்புளுவை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணி காப்பாத்துறா. இந்த ஃப்ளையிங் சாசர், இத வாங்கிக்க, இதுல பறந்து போ. அவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க மோட்டு பத்துலு. என்னடா இது? பத்துலு, நாங்க இங்க தான் இருக்கோம். எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு இவங்க பறந்து வேற வந்துட்டு இருக்காங்களா? கிளியே, கிளியே, என் மஞ்சள் கிளியே. வந்துட்டோம். வானத்துல பறக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இது ரொம்ப ஷேக் ஆகுது மோட்டோ. வானத்துல பறந்துட்டே சண்டை போடுறதுக்கு என்ன மிஞ்சறதுக்கு இங்க யார் இருக்காங்க? என் லஞ்சுக்கு உங்க 2 பேரையும் தான் நான் சாப்பிட போறேன். இவங்க 2 பேரும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப நான் எங்க தான் போறது தெரியலையே. மோட்டு பத்துலு, சீக்கிரமா எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரமா காப்பாத்துங்க. ஐயோ, கீழே ஆறு ஓடுதே. எனக்கு தண்ணினா ரொம்ப பயமாச்சே. இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? பத்துலு அப்படியே டைவ் அடி. நாம எப்படியாவது அதை காப்பாத்தலாம். இன்னைக்கு நாம 2ல 1 பார்த்தாகணும் மோட்டோ.
ஐயோ பாப்பா பாப்பா எங்களால 3 வாரத்தை கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க உயிரை பணைய வச்சு வந்தீங்க. ஏன்னா நீங்க எங்களுடைய விருந்தாளி, உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது எங்க கடமை. இனிமே தயவு செஞ்சு எந்த ஒரு மனுஷனையும் முட்டாளாக்கிடாதீங்க, இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி மோட்டு. இனிமே நாங்க மத்த பறவை மாதிரி உழைச்சுதான் சாப்பிடுவோம், யாரையும் ஏமாத்தி சாப்பிடவே மாட்டோம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் மோட்டு பத்லு.